வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி முடிந்தால் 20க்கு 20 மதிப்பெண் எடுத்துக்காட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் முக்கியமான பாலிட்டி வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஆர்டிகல் 370 எதை குறிக்கிறது? ஆர்டிகல் 153 எதை குறிக்கிறது? ஆர்டிகல் 163 எதை குறிக்கிறது? ஆர்டிகல் 170 எதை குறிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 170 ஜம்மு காஷ்மீர் பத்தினது. ரெண்டாவது ஆர்டிகல் 153 ஆளுநரை பத்தினது. ஆர்டிகல் 163 முதலமைச்சரை பத்தினது. ஆர்டிகல் 170 சட்டப்பேரவை பத்தினது. ஆன்சர் டெல்லி. இரண்டாவது கொஸ்டின், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் ஏ, அவன் அல்லது அவள் இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி, அவன் அல்லது அவள் உயர்நீதிமன்றத்தின் குறைந்தது 5 வருடம் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். ஆப்ஷன் சி, அவன் அல்லது அவள் மாவட்ட நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். ஆப்ஷன் டி, அவன் அல்லது அவள் 65 வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்திய நாட்டின் குடிமக்களாக இருக்க வேண்டும். மூணாவது கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எத்தனை மாதங்கள்? ஆப்ஷன் ஏ 3 மாதம். ஆப்ஷன் பி 4 மாதம். ஆப்ஷன் சி 1 வருடம். ஆப்ஷன் டி 6 மாதங்கள். நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி எத்தனை மாதம்? ஆன்சர் டி 6 மாதங்கள். நான்காவது கொஸ்டின், பின்வருவனவற்றில் சரியானதை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். இரண்டாவது, நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறானவை. சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். சரி. நாட்டின் நிர்வாக அதிகாரம் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. 1 மற்றும் 2 சரியானது. ஐந்தாவது கொஸ்டின், சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 14 to 18. ஆப்ஷன் பி 19 to 22. ஆப்ஷன் சி 25 to 28. ஆப்ஷன் டி 23 to 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுனா? ஆப்ஷன் டி 23 to 24 ஆன்சர். ஆறாவது கொஸ்டின், மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது. ஆப்ஷன் பி சட்டமன்றங்களை கூட்டும் போது. ஆப்ஷன் சி அவசர நிலை காலங்களில். ஆப்ஷன் டி தேர்தல் காலத்தில். ஓர் மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம் எதுனா? ஆன்சர் சி அவசர நிலை காலங்களில். ஏழாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ பாகுபாட்டை தடுக்கும் உரிமை ஆர்டிகல் 15. ஆப்ஷன் பி கூட்டம் கூட்டும் உரிமை ஆர்டிகல் 19. ஆப்ஷன் சி உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 14. ஆப்ஷன் டி அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடும் உரிமை ஆர்டிகல் 32. கீழ்கண்டவற்றில் தவறாக குறிப்பிட்டுள்ளதை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி தான் தவறான விடை. எட்டாவது கொஸ்டின், இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ பாராளுமன்றம். ஆப்ஷன் பி நீதித்துறை. ஆப்ஷன் சி தேர்வர் குழு. ஆப்ஷன் டி சட்டமன்றம். இந்திய நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி தேர்வர் குழு. ஒன்பதாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏ சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆப்ஷன் பி சட்டம் எழுச்சி. ஆப்ஷன் சி சட்டம் மேன்மையானது. ஆப்ஷன் டி அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எதுனா? ஆன்சர் டி அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி. ஆப்ஷன் பி பிரதமரின் தலைமை. ஆப்ஷன் சி கீழவையை கலைக்கும் அதிகாரம். ஆப்ஷன் டி ஒற்றை தலைமை. கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஒற்றை தலைமை தான் இருக்காது. ஆப்ஷன் டி. 11வது கொஸ்டின், 1969 டாக்டர் பி வி ராஜா மன்னார் குழுவால் ஏற்படுத்தப்பட்டது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்கு. ஆப்ஷன் பி காஷ்மீர் பிரச்சனையை தெரிந்து கொள்வதற்கு. ஆப்ஷன் சி இந்திய இலங்கை பிரச்சனை தெரிவதற்கு. ஆப்ஷன் டி பாதுகாப்பு நிர்வாகத்தை ஆய்வதற்கு. 1969 டாக்டர் பி வி ராஜா மன்னார் குழுவால் ஏற்படுத்தப்பட்டது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆராயதுக்காண்டி ராஜா மன்னார் குழு உருவாக்கியிருப்பாங்க. 12வது கொஸ்டின், பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜூன் 28, 1947. ஆப்ஷன் பி ஜூலை 18, 1947. ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 15, 1947. ஆப்ஷன் டி ஜூலை 4, 1947. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஆன்சர் பி ஜூலை 18, 1947. 13வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 51A வானது எதை பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை. ஆப்ஷன் பி அடிப்படை கடமை. ஆப்ஷன் சி அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. ஆப்ஷன் டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு விதி 51A வானது எதை பற்றி குறிப்பிடுகிறது? ஆன்சர் அடிப்படை கடமைகளை பற்றி ஆர்டிகல் 51A குறிப்பிடுகிறது. 14வது கொஸ்டின், நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா. ஆப்ஷன் பி இங்கிலாந்து. ஆப்ஷன் சி பிரான்ஸ். ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுன்னு? ஆன்சர் ஏ அமெரிக்கா. 15வது கொஸ்டின், அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1972. ஆப்ஷன் பி 1974. ஆப்ஷன் சி 1976. ஆப்ஷன் டி 1977.
42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1976. ஆப்ஷன் சி. 16வது கொஸ்டின். இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் இது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி கொல்கத்தா. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் சி டெல்லி. 17வது கொஸ்டின். மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? ஆப்ஷன் ஏ துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி பாராளுமன்றம், ஆப்ஷன் டி தலைமை நீதிபதி. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆன்சர் பி குடியரசுத் தலைவர். 18வது கொஸ்டின். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ கட்சி தாவல் தடை சட்டம், ஆப்ஷன் பி தேர்தல் முறைகள், ஆப்ஷன் சி தேர்தல் சீர்திருத்தங்கள், ஆப்ஷன் டி தேர்தல் பரப்புரை. 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதை குறிக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கூறுகிறது. 19வது கொஸ்டின். உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? ஆப்ஷன் ஏ 58, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 62, ஆப்ஷன் டி 65. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்னா ஆன்சர் சி 62 வயது வரை. 20வது கொஸ்டின். நிதி ஆயோகோட தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஜனாதிபதி, ஆப்ஷன் பி பிரதம மந்திரி, ஆப்ஷன் சி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற நீதிபதி. நிதி ஆயோக்கோட தலைவர் யாருன்னா பிரதம மந்திரி. ஆப்ஷன் பி. 20க்கு 20 மதிப்பெண் எடுத்தவங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழா டிஎன்பிசி.